ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம நெத்திலி சேப்பக்கிழங்கு கிரேவி பார்க்கலாம். அதுக்காக எண்ணெய் போட்டு நெத்திலியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கிரேவியில் போடும்போது அந்த ரா ஸ்மெல் இருக்காது, கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன், டொமேட்டோ, சேப்பக்கிழங்கு, அவ்வளோதான். நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெத்திலியில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், ஆனால் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்ததுனால சால்ட் அவ்வளோவா போயிட்டுருக்கோம். சும்மா நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம், சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, ஆனியன் போட்டுக்கலாம். எங்கள் அப்பா கொஞ்சம் நடுவில் வந்துட்டார், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சேப்பக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் சேப்பக்கிழங்கு வந்து ரொம்ப வைக்கல, ஜஸ்ட்டு தோல் உரிக்கிறதுக்காக ஒரு விசில் தான் வச்சு எடுத்தேன். இது இல்லை, கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா குழம்பு வந்து பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அது வரைக்கும் மூடி வச்சு வெயிட் பண்ணணும். இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட அப்புறம் வெந்துருச்சுன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நெத்திலி ஃப்ரை பண்ணி வச்சதையும் போட்டுட்டு ஒரு 2 கொதி வச்சு இறக்கிடலாம். காய் வெந்துருச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண நெத்திலியும் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் போடாமலும் செய்யலாம், தேங்காய் போடாமல் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால தேங்காய் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை இது பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது, தெரியுதா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.